ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நிறைய பேர் சேர்த்தே வைக்க மாட்டாங்க. ஆனால் அது நாளை பின்ன எதனா ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம ஐயோ இது சேர்த்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே ஃபீல் பண்ணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா, ஒரு மாதத்துக்கும் உங்களுக்கு அடிப்படையான செலவுன்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, ரெண்ட்டு, கிராசரிஸு, ஃபோன் பில் பே பண்ணுறது, அப்புறம் கார் வச்சுருந்தா கார் இன்சூரன்ஸு, இந்த கார் மார்கேஜ் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த நீங்கள் அது பே பண்ணாமல் இருக்கவே முடியாத சில செலவு இருக்குல்ல. இந்த வெளில சாப்பிட்றது வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம், வெளில போகிறது வந்து வெளில போகாமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு. தேவை இருக்க செலவுன்னு மாதத்துக்கு இருக்குல்ல, அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். அதை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு $1000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபோன் பில்லு, கார் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து $1000. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். $1000 உங்கள் மாதம் செலவுனா அதை நீங்கள் 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கு சேர்த்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ $1000 உங்கள் மாதத்துக்கு ஆகுதுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 3000மோ 6000மோ நீங்கள் வச்சிடணும். அதை வந்து வெக்கேஷனுக்காகவோ வெளில சாப்பிட்றதுக்காகவோ இல்லை எந்த இதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. அது எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஹாஸ்பிட்டல் செலவு வரப்போ, நீங்கள் ஏதாவது ஃபேமிலியில் எமர்ஜென்சி, நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறப்போ, அதுக்கப்புறம் ஒரு இதில் எமர்ஜென்சியோ இல்லை உங்கள் வேலை போயிடுச்சுனாலோ இல்லை வேலையில் ஹவர்ஸ் கட் பண்ணிட்டாலோ இல்லை சம்பளம் தரலனாலோ இந்த டைமில் மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் யூஸே பண்ணணும். அது வரைக்கும் அதை யூஸே பண்ணக்கூடாது. இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. வர காசை அப்படியே அதே செக்கிங் அக்கௌண்ட்லேயே வச்சு செலவு பண்ணுவாங்க. கையில் காசு இருக்க வெளியில் நிறைய பொருள் வாங்கணும்னு தோணும், இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. நாளை பின்ன ஜாப் கட் ஆனாலோ இல்லை வந்து ஏதாவது எமர்ஜென்சி செலவானாலோ இல்லை வந்து இந்தியாவுக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு போகணும் இல்லை டப்புன்னு ஒரு ஹெல்த் கேர் பிரச்சனை வருதானோ, கடன் வாங்குற மாதிரி இருக்கும், கிரெடிட் கார்டு டேப் பண்ணுற மாதிரி இருக்கும், லோன் வாங்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மண்டை பிச்சுக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். இப்போது அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சேர்க்கலான்றது தான் பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் மாதத்துக்கு. அந்த மாதத்தில் ஒரு 20% to 30% தூக்கி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டணும். நீங்கள் வந்து ஒரே பேங்க்கில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காசு அவங்க கண்ணுக்கு பட்டுட்டே இருக்கும், திரும்ப செலவு பண்ண தான் தோணும். அது வந்து ஹியூமன் மென்டாலிட்டி. நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேற ஒரு அக்கௌண்ட்டோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடும். எது வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தருதோ அதை மாற்றிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சும்மா இல்லாமல் கொஞ்சம் க்ரோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து 2000 போட்டிங்கன்னா அந்த பேங்க்கில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். சும்மா இருக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? செக்கிங் நீங்களோட மெயின் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அடிப்படையான செலவு இல்லை இது பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாம் உங்கள் சேவிங்ஸ்னு இருக்க அமௌண்ட்டை வந்து தூக்கி அந்த அமௌண்ட்டுக்கு மாற்றினோம். அதை யூஸே பண்ணக்கூடாது. அது பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். எனக்கு சேலரி வந்தோடனே என்னோட ஆர்பிசி அக்கௌண்ட்டுக்கு வந்து ராயல் பேங்க் ஆஃப் கனடா அந்த சேலரிக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சேலரி வரும். நான் என்ன பண்ணுவேன்னா 30% to 40% வந்து தூக்கி எமர்ஜென்சி ஃபண்டு வச்சிருவேன். எதுக்குன்னா பிசி ஃபைனான்ஷியல்னு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவேன். ஏன் அதில் மாத்திரன்னா 2.2% இன்ட்ரெஸ்ட் தரும். ஆர்பிசியில் வந்து 0.8லேருந்து 1% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. எனக்கு பிசி ஃபைனான்ஷியல் வந்து 2.2% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. நான் அதோட செக்கிங் அக்கௌண்ட் மாற்றிட்டு அதுலேருந்து சேவிங்ஸ் மாற்றி பிசி ஃபைனான்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த காசு வச்சுப்பேன். ஸோ 3 to 6 months சேர்த்துக்கு நல்லது. பட் எல்லாரோடையும் 6 monthsவே இருக்கட்டும். இப்போ 6 months வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அண்ட் பெட்டர்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா, நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அதை யூஸே பண்ணக்கூடாது. வெக்கேஷனுக்காகவோ இல்லை வெளில சாப்பிட்றதுக்காகவோ இல்லை அந்த அமௌண்ட்டே நீங்கள் மறந்துடணும். ஃபோன் வாங்குறதுக்கு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது, அவ்வளோதான். இப்போ சப்போஸ் உங்கள் மாதத்துக்கு உங்களோட தேவையான இது வந்து $1000னா $6000 தூக்கி அந்த செக்கிங் அக்கௌண்ட்டில் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். அது பாட்டு இன்ட்ரெஸ்ட்டும் வரப்போகுது. நீங்கள் எப்போ தேவையோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி சில பேர் நினைப்பாங்க அந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறது எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்த அப்புறமா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை தான் தூக்கி இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா உங்கள் சேலரிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்வெஸ்டிங்னு பிரிக்கணும். தவிர சேவிங்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேர்க்காம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ அந்த $6000 நீங்கள் பிசி ஃபைனான்ஷியலில் வைக்கிறப்போ நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சிருக்கப்போ எப்போ தேவையோ எடுத்துக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சிங்கன்னா எப்போ தேவையோ எடுத்துக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் சில டைம் டவுனாக இருந்துச்சுன்னா, இப்போ $6000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அவரோட அமௌண்ட் வந்து $5000 உங்களுக்கு ட்ரேடிங் மைனஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு 7000 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேவைப்படுறப்போ அமௌண்ட் எடுக்க முடியாது. உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சிங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் பண்ணணும் அதே அமௌண்ட் எடுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கும், அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் மாட்டல. அந்த அமௌண்ட் குறைய வாய்ப்பே கிடையாது. எமர்ஜென்சி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து சின்ன இன்கம் வாங்குறவங்க எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கு வச்சுங்க. வீக்லி வந்து $50 நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட போகிறேன். வீக்லி வந்து $100 வந்து நான் சேர்த்து வைக்க போகிறேன்.
நீ சேர்த்து சேர்த்து சேர்க்குறப்போ நீங்கள் சின்ன சின்னதாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும், பார்த்தா ஒரு ஒரு பெருசாக வந்து நிற்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸே பண்ண விட, இது பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். ஸோ எனக்கு ஒரு சில டைம் வந்து ஒரு வாட்டி இந்தியாவில் ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் போட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் எமர்ஜென்சி சேர்த்து வச்சனால தான் நான் தப்பிச்சேன். இப்போ டிக்கெட் போட்டுட்டு நான் வந்து இந்தியா போயிட்டு வந்தேன். இல்லைனா நான் கடன் வாங்குற மாதிரி இருக்கும், அது கேட்கறதுக்கே சில பேருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீ வந்து எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து வைக்கணும். ஸோ நீங்கள் அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, உங்களுக்கு தனியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதம் எவ்வளோ சம்பளம் வருது, சப்போஸ் உங்களுக்கு ஒய்ஃபோ யாருனோ ஃபேமிலியோ கூட இருக்காங்கன்னா அந்த செலவு எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கான காசை சேர்த்து வச்சாதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.